Same place, same table, same persons, but different situation. மனுஷனுக்கு சந்தேகம் தீர்ந்துட்டா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடுதுல்ல. நிச்சயமா. ஆனா நல்லது நடக்கணும்னா சில சோதனைகளை தாண்டித்தான் ஆகணும் இல்லையா? ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர், அதனால தான் சொல்லியிருக்காங்க பொறுமையா இருக்கிறது கடலை விட பெரிய விஷயம். பை தி பை விஸ்வநாத், நான் வந்த வேலை முடிஞ்சது. நாளைக்கு நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன். அண்ணா, இன்னும் கூட கொஞ்ச நாள் நீங்க எங்க கூட தங்கிட்டு போலாம் இல்லையா? உங்களோட இருக்கணும் தான் எனக்கும் ஆசையா இருக்குமா. ஆனா ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, போய்தான் ஆகணும். அங்கிள், நீங்க எங்கேயும் போக கூடாது, எங்க வீட்லயே இருக்கணும். மீனு, நீங்க எல்லாரும் எப்பவும் என் இதயத்துல தானே இருக்கீங்க. ஆல் யுவர் ஸ்வீட் மெமரிஸ் ஹியர். அண்ணா, மறுபடியும் எப்ப வருவீங்க? இந்த அனாதைக்கு இருக்கிற உறவே நீங்க தானே. நான் போற வேலை முடிஞ்ச பிறகு திரும்ப இங்கேயே வந்துடுறேன். அங்கிள், நீங்க தான் என்னோட அடுத்த பர்த்டேக்கு வந்து கட்டாயமா பாட்டு பாடணும். ஷூர். இந்த பர்த்டேக்கு தனியா பாடனல்ல, அடுத்த பர்த்டேக்கு 2 பேரா வந்து பாடுறோம். ஏய், ஹலோ ஐயா, என்னமோ அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னீங்களா? உனக்கு பிடிச்ச அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொல்லுவேன், இல்லைன்னா கடிச்சு கொதறிடுவேன். வாட்ஸ் மேட்டர்? இப்ப கூப்பிட்டது அந்த 2 கொல்ல. உன் டிசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஏன் டிசிஷன்? எஸ் எஸ் எஸ். நீ என்ன இந்த கம்பெனில கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டியா, இல்ல என்னோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீ மறந்துட்டியா? அப்படின்னா நீ என்ன எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதுன்னு அர்த்தம். நான் கொட்டேஷன் போட்டிருக்கிற ரேட்டுக்கு நீ கான்ட்ராக்ட ஒத்துக்கணும்னு அர்த்தம். இந்த அக்ரிமெண்ட்ல ஒரு கையெழுத்து போடு. நோ தர்மா, நோ. என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எந்த கையெழுத்து போட மாட்டேன். மனசாட்சி? திங்கிறதுக்கு சோறு இல்லாம நிக்கிறதுக்கு இடம் இல்லாம தெரு அலைஞ்சுக்கிட்டு இருந்தப்போ எங்கடா போச்சு மனசாட்சி? அன்னைக்கு நீ ஜோதி பிரிஞ்சு நின்னப்போ உன் அத்தையும் மாமா உன்னை பிச்சைக்காரன் கூப்பிட்ட வாயாலேயே வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிட வச்சது அந்த மனசாட்சியில. இட்ஸ் மை மணி. இன்னைக்கு நீ உன் பொண்டாட்டி உன் பொண்ணு 3 பேரும் வசதியா இருக்கிறதுக்கு காரணம் நான் போட்ட பிச்சைடா. ப்ளீஸ் மூட்ரா வாய. பிச்சை நீ இன்னும் சும்மா கொட்டி கொடுக்கலப்பா. பெட்டியில இருந்தா பணம் குட்டி போடு நினைச்சியா? தொழிலதிபரா நீ ஆனதே என்னோட உழைப்பால. கோடி கோடியா தர்மம் பண்றவங்களையே யாருன்னு தெரியாம இருக்கிற இந்த சமுதாயத்துல தர்மராஜ் திருமண திசையெல்லாம் தெரிய வச்சது ஏன் புத்தி. அந்த நன்றியை நீ நினைச்சிருந்தா நான் சகோதரன் நான் நினைச்ச சிந்தின வேர்வை இன்னைக்கு நீ பிச்சைன்னு சொல்லியிருக்க மாட்டேன். லுக், உன்னோட பணத்தை வச்சு ஒரு விஸ்வநாத கூட உன்னால் உருவாக்க முடியாது. ஆனா இந்த விஸ்வநாத் மனசை வச்சான்னா உன்ன மாதிரி 100கணக்கான தர்மராஜா உருவாக்க முடியும். எஸ், உருவாக்கி காட்டுற துரோகி. அவன் போட்ட விடு, போ. நான் நினைச்சது நடக்கணும். எனக்கு கையெழுத்து வேணும். ஏய் விஸ்வநாத், என்ன எடுத்துக்கிட்டு போறியா? Come on, come on, move, move, come on. Come on. Come on, get in. Be alert. Secret go. Come on, fast.
சத்யா, இனிமே இந்த உலகத்துல நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம். இன்னைக்கும் சபதம் நிறைவேறிடுச்சு. என் தர்மா. விஸ்வநாத், கண்ட்ரோல் யுவர் செல். கமிஷனர் சார், எனி க்ளூ? நோ சார். தீவிரமா விசாரணை பண்ணணும். எஸ் சார். எனக்கு உடனே ரிப்போர்ட் கொடுக்கணும். ஓகே சார். ஓகே ஓகே. ஜஸ்ட் a minute சிஎம் சார். கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட வந்தீங்க, பூமாலைய போட்டீங்க, நாளைக்கு பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல உங்க போட்டோ வரணும்னு என்னென்னமோ பண்ணீங்க. இப்ப கிளம்பிட்டீங்க. சபாஷ், நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. என் தர்மராஜ் அவர் பேருக்கு ஏத்த மாதிரி தர்மவான் சார். பாடி கார்ட்ஸ் இருந்து கூட அவன் உயிரை அவனால காப்பாத்திக்க முடியலன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களோட கதி என்ன சார்? மிஸ்டர் சத்யா, நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் ப்ளீஸ். உங்க பார்ட்டியை பாதுகாக்கிறதுக்கும் நீங்க எலெக்ஷன்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கும் உங்களுக்கு எங்களை மாதிரி பிசினஸ் மேக்னட்ஸ் தேவை. and that's a fact. உங்க வேலை முடிஞ்சதோ எங்களை நெக்லெக்ட் பண்ணுவீங்க. எதுக்கு சார்? ஏன் சார் சும்மா நிக்கிறீங்க? உங்களால பேச முடியாது. come on tell me the answer. ஏன் சார் நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? சட்ட மனுஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமே தவிர அதுவே அவனை கொண்டு சவக்கூடிக்கு அனுப்பக்கூடாது. அதை நீங்க மறந்துட்டீங்க. மிஸ்டர் சத்யா, லுக், நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சார், உங்களுக்கு கும்பிடு போட நாங்க தயாரா இருக்கோம். நீங்க என்னதான் சமாதானம் படுத்தினாலும் என் தர்மா, என் தம்பி மறுபடியும் வரமாட்டான். அதுக்குன்னு சும்மா இருந்தா இந்த மாதிரி கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க உடனே சிவியர் ஆக்ஷன் எடுத்து கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் சார், எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா உங்க அசம்பிளியே ஆட்டம் கண்டுரும். ஜாக்கிரதை.